தெரிந்தது காடு. இந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். உண்மையிலேயே அந்த தம்பி விஜய் சேதுபதி அவர்களின் மகன் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களை பார்க்கும்போது, பீனிக்ஸ் படத்துல பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி தெரியவே இல்லை. நம்மளோட நண்பன் எப்படி இருப்பான், எதிர் வீட்டு பையன் அப்படி இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் அப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பையன். அது மட்டும் இல்ல, அந்த பையன் தான் ஒரு கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு, ஃபைட் கிளாஸ் போயிருக்காரு, ஜிம்முக்கு போய் உடம்பு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி பட 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 படன்னு அவ்வளவு ஸ்டைலா வச்சிருக்காரு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தளபதி விஜய் சார் தான் காரணம், அப்புறம் சிம்பு சார் தான் காரணம். ஏன் அப்படின்னாக்க, இந்த சூர்யா தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு. விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சூர்யா சப்போர்ட் பண்ணாம வேற யார்? சூர்யா நீ வேற மாதிரியா? சூர்யா நீ வேற மாதிரியா? அதே மாதிரி படத்துல இயக்குனர் அண்ணல் அரசு அப்படின்னு பேர் போட்டிருந்துச்சு. அண்ணல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கதாநாயகனா மட்டும் காட்டாம அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா வடிவமைத்து இருக்கீங்க கதாநாயகன் சூர்யாவை. இன்று முதல் அண்ணல் அரசு மாஸ்டர், நீங்க வெறும் அண்ணல் அரசு மட்டும் இல்ல, ஒரு ஆஸ்கார் வாங்கக்கூடிய அரசு, ஒரு அன்பான அரசு, அனல் பறக்கும் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, குடியரசு. இப்படி அண்ணல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் இந்த படத்துல ஃபைட் மட்டும்தான் இருக்கும் போல அப்படின்னு. இல்ல, சென்டிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி நல்லா காமெடி இருக்கு. மாஸ்டர் கானா சாங் இந்த வாங்கிக்க, இந்த வாங்கிக்க, இந்த வாங்கிக்க 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 அப்படிங்கிற அந்த சாங்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். ஒரு கேள்வி கேட்கணும். அந்த தம்பி சூர்யா அவர்கள் ஒரு பபுல்காம் போட்டு மென்னதுக்கு நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருந்தீங்களா? தெரியாம கேக்குறேன். பபுல்காம் போட்டுனா என்னப்பா பண்ணணும்? பபுல்காம் போட்டா மென்னுட்டு தான் இருக்கணும். அந்த தம்பி கூலி பார்த்து பபுல்காம் போட்டாங்க மென்னுட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதை மெல்றத போய் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரு அடங்காம அசராம இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இந்த தம்பிக்கு என்னங்க குறைச்ச? ஒரு பபுல்காம் போட்டு மின்னது தப்பா? சொல்லுப்பா, தப்பா? நீங்க அந்த பபுல்காம் போட்டு மின்னதுக்கு போய் அதுக்கு நீங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தம்பியா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க மாமா மச்சான் இருந்தா பண்ணுவீங்களா? எதிர்ட்டு பையனா என்ன பண்ணுவீங்க? அதனால தயவு செய்து இந்த தம்பி சூர்யா அவர்களுக்கு நீங்க வேணா பாருங்க, எப்படி தளபதி விஜய் சார் அவர்கள் நாளைய தீர்ப்பு படம் நடிக்கிறப்போ எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க, புரியுங்களா? அப்ப உள்ள ஜெனரேஷன்ல எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நாளைய முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்கள் பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல காலண்டர் இருந்தா எழுதி வச்சுங்க தம்பி. ஒருவேளை போன்ல அந்த காலண்டர் இருந்தா அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இன்னையில இருந்து இன்னும் 1 வருஷத்துல ஒரு பெரிய ஹீரோவாக இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் வளரலனாக்கா மீச்ச எடுக்கிறேன். மீச்ச இல்ல, மீச்ச இருக்கிறவங்க பக்கத்துல நில்லுங்களா, புரியுதுங்களா? நான் மீச்சை எடுப்பேன், வைப்பேன், புரியுதா? அதனால நீங்க இந்த சூர்யாவோட நடிச்சிருக்க இந்த பீனிக்ஸ் படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாரையும் ட்ரோல் பண்ணாதீங்கப்பா, புரியுதுங்களா? அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. இது அப்பாவை மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அப்பாவுக்கு ஈக்குவலா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஸ்டைல் வேற,
தம்பி சூர்யா அவர்களோட ஸ்டைல் வேற. தம்பி சூர்யா அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு அனைத்து திறமைகளும் இருக்கு. நீங்க வேணா பாருங்க. இவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி வருவாரு. அதே மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு 10% தனுஷ் மாதிரி இருக்காரு, 10% சிம்பு மாதிரி இருக்காரு, 10% விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, 10% என்னவா 100% கூல் சுரேஷ் மாதிரி இருக்கிறாரு. இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தனிந்தது காடு. பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு.